ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம். ஸோ பார்ட் 2 வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்ட் 3 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெஹந்தி டிசைன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கோடதையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், நம்ம நஸ்ரீன் பண்ணது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட். நான் அவங்கக்கிட்ட வந்து வேக்ஸ் பண்ண சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸாக இருந்தது. பேக் சைட் போடும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து நம்ம சொன்னோன்னே வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை என்கேஜ்டாகவே வச்சுக்கிட்டாங்க. நல்லா நம்மளுக்கு பேசிட்டு நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு டீ கொடுத்தாங்க பாருங்கள். வா, மைண்ட் ப்ளோவிங். அந்த டீ குடித்ததுலேருந்து அப்படியே சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல திக்காக அந்த டீ தூள் டேஸ்ட்டும் அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என் கசின் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சாரீ ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டா. 3 சாரீஸும் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா மெஹந்தி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து அவங்கள போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 கோன்ஸ் ப்ளஸ் ஒரு நெயில் கோன் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா எப்போ எடுத்துகிட்டு போங்கன்னு. அது யூஸ் ஆச்சு ஆக்சுவலி. அவங்க கேட்டாங்க, உடனே ஆன் ஸ்பாட்டில் அவங்களுக்கு அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் அவங்க ரொம்பவே அழகாக நம்மளுக்காக போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கிளம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் அப்பாக்காக வரதுக்கு. அதுக்கு நடுவில் ஜமீல் வந்து என்கிட்ட விளையாடிட்டு இருந்தான். அவன் ரொம்ப க்யூட். அவன்கிட்ட நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். நல்லா ஒட்டிக்கிட்டான் அவன். க்யூட் பாய். ஸோ அவன்கிட்ட விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து நம்ம 2-3 பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த டே ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹசினா சனாவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய் பாய்.